மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அது ஒன்றும் தர்மேந்திர பிரதானின் சொந்த பணம் அல்ல என்று இந்திய காங்கிரசின் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் விமர்சித்துள்ளார். அகில இந்திய காங்கிரசின் தமிழக பொறுப்பாளராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக கட்சி நிர்வாகிகளுடன் கிரிஷ் சோடங்கர் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிரிஷ் சோடங்கர் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அது ஒன்றும் தர்மேந்திர பிரதானின் சொந்த பணம் அல்ல என்று விமர்சித்துள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை சீமான் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக பேசி வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். பின்னர் பிரசாந்த் கிஷோர் குறித்து பேசிய அவர் பீகாரில் வெற்றி பெற முடியாதவரின் டெக்னாலஜி எல்லாம் தமிழ்நாட்டிற்கு எங்கே பயன்படுத்த தரப்போகிறது என்று விமர்சித்துள்ளார். அவர் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. 2026 விஜய் ஒரு முக்கிய சக்தியா இருப்பாரு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்குது, தனிச்சு போட்டிட்டு அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் அவராலேயே பீகாரில் வெற்றி பெற முடியல. அவருடைய டெக்னாலஜி எல்லாம் அவருக்கே பயன்பெறல. தமிழ்நாட்டுக்கு எங்கே பயன்பெற போகுது?